டக்குன்னு ஒரு 3 மாதத்தில் மறுபடியும் 7ஆம் இடத்திற்கு போய் உங்கள் ராசியை பார்க்க ஆரம்பிப்பார். அப்படிலாம் எப்படி பார்த்தாலும் ஜன்மச்சனி முடிந்து விட்ட காரணத்தினாலும் 2022, 23, 24 இருந்து வந்த சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. கூட்டாளிகள், பங்குதாரர்கள் கிடைப்பாங்க. கோர்ட்டில் வெற்றி, கேஸு எல்லாம் கிடைக்கும். கொஞ்சம் டக்குன்னு கொஞ்சம் செலவுகள் வந்தாலும் நல்ல பொருட்கள் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும், நிலம் வாங்க முடியும். வெளிநாடு போகலையே நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஜூன் மாதத்துலேருந்து அந்த வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் அப்படியே சர்வ நிச்சயமாக வந்துடுது. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அப்படியே 6ஆம் இடத்திற்கு போகிறார். ஐயா, குரு 6க்கு போனால் கடன் தொல்லைகளில் கொடுத்துருவாரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுப்பார். வளர்ச்சிக்கான கடன்களை கொடுப்பார். கடன் வாங்காமலாம் இப்போ யாரும் இங்கே இருக்கிறதில்ல. 6ல் இருக்கிற குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு பார்க்குறார். அப்போ தொழிலுக்கான கடன்களை கொடுக்கக்கூடிய தன்மை. டக்குன்னு ஒரு 3 மாதத்தில் மறுபடியும் 7ஆம் இடத்திற்கு போய் உங்கள் ராசியை பார்க்க ஆரம்பிப்பார். அப்படிலாம் எப்படி பார்த்தாலும் ஜன்மச்சனி முடிந்து விட்ட காரணத்தினாலும் இப்போது ராசிநாதனை குரு பகவான் பார்க்க போகின்ற காரணத்தினாலும் கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த ஜன்மச்சனியின் அமைப்பினால் 2022, 23, 24 இருந்து வந்த சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. எல்லா லெவல்லையும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய அமைப்பாக முயற்சிகள் சோம்பலாக படுத்து கொண்டிருக்கின்ற கும்பராசிக்காரர்களை தட்டி எழுப்பக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கும்பராசிக்காரங்க எல்லாருமே நல்லா இருக்க போகிறீங்க. பெரிய அளவில் சோதனைகள் சர்வ நிச்சயமாக இருக்காது. புதிய தொழில் ஆரம்பிக்கலாம், தாராளமாக ஆரம்பிக்கலாம். வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கிறோம், தாராளமாக வேலையை விட்டு தொழில் ஆரம்பிக்கலாம். தொழில் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். வேலைக்காரர்கள் நல்ல விதமாக அமைவாங்க. உதவியாளர்கள் நல்ல விதமாக கிடைப்பாங்க. கூட்டாளிகள், பங்குதாரர்கள் கிடைப்பாங்க. கோர்ட்டில் வெற்றி, கேஸு எல்லாம் கிடைக்கும். கொஞ்சம் டக்குன்னு கொஞ்சம் செலவுகள் வந்தாலும் நல்ல பொருட்கள் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும், நிலம் வாங்க முடியும். கடனுக்கு ஏதாவது கடன் பட்டாலும் கூட வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு. 10 லட்ச ரூபாய்க்கு கடன் வாங்கி ஒரு இடத்த வாங்கி போட்டேன், வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன். 6 மாதத்தில் பக்கத்தில் ரோடு வந்துருச்சு. 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கின நிலம் இன்றைக்கி 1 கோடி ரூபா போகுது. இப்படிலாம் ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது கண்டிப்பாக உண்டு. எதையும் சீர்தூக்கி பார்த்து அப்படியே அருமையாக செயல்படுத்துவீங்க. ஆண் பெண் உறவுகள் நன்றாக இருக்கும். காதல் தோல்விகளிலிருந்து போனவங்களுக்கு அந்த காதல்லாம் திரும்ப வராது. வேறொரு காதல் வரும், வேறொரு திருமணம் வரும். மிகப்பெரிய அளவில் நன்மைகள் நல்ல விதமாக நடக்கும். ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் மன அழுத்தத்தில் இருந்தவர்களுக்கு வேறொரு ஆணால் வேறொரு பெண்ணால் சந்தோஷம் வரக்கூடிய அமைப்பு. ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் மன அழுத்தத்தில் இருந்தவர்களுக்கு வேறொரு ஆணால் வேறொரு பெண்ணால் சந்தோஷம் வரக்கூடிய அமைப்பு. அதே பொண்ணு அதே ஆண் திரும்பி வரமாட்டாங்க. ஆனால் இன்னொரு ஆண் இவரை போல அடாடா இவருக்காகத்தான் அப்படிலாம் கஷ்டப்பட்டோமா என்கின்ற மாதிரியாக ஆண் பெண் உறவுகள் சீராகக்கூடிய தன்மை. காதல் கல்யாணத்தில் முடியக்கூடிய அமைப்புகள். பெற்றோருடைய சம்மதங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அப்பா அம்மாவை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான ஆறுதல்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. வெளிநாடு போகலையே நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஜூன் மாதத்துலேருந்து அந்த வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் அப்படியே சர்வ நிச்சயமாக வந்துடுது. வெளிநாட்டுக்கு படிக்க போகிறது, வெளிநாட்டில் போய் வேலை செய்ய போகிறது, வெளிநாட்டிலே போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறது, எல்லாருடைய கனவுகளும் அப்படியே நினைத்தார் போலவே நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இந்த பராபவ தமிழ் புத்தாண்டில் 2026 நிச்சயமாக நடக்குங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் இருக்காதுங்க. சம்பாதிக்கிறதுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகுதுங்க. மிக முக்கியமாக டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் ராகுகேதுக்கள் அப்படியே மாறுறாங்க. 12/6 ராகுகேதுக்கள் மாறினாலே எதிர்ப்புகள் அடங்கி இருக்கும். எதிரிகளை ஜெயிக்க முடியும். பெரிய அளவில் நன்மைகள் இருக்கும். ஆகவே சுயமாக சம்பாதித்து சுயமாக சிந்தித்து எல்லாவற்றிலும் நன்மைகள் அடையக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டின் மூலமாக கும்பராசிக்காரர்களுக்கு வருகிறது. கும்பராசிக்காரர்கள் ஜெயிக்கும் தமிழ் புத்தாண்டு இது. பராபவ வருடம் அப்படின்னு சொல்லுவோம். மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இனிய தமிழ் புத்தாண்டாகவே 12 ராசிக்காரர்களுக்கும் அமையும். வருடாந்திர பலன்கள் எப்படி சொல்ல போகிறது அப்படிங்கிறத ஏற்கனவே நான் குமுதம் ஆன்லைனில் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், வருடாந்திர கிரகங்கள்னு சொல்கிறது குரு, சனி, ராகு, கேது ஆகிய 4 கிரகங்கள் மட்டும்தான். இந்த கிரகங்களின் அடிப்படையில் தான் நம்ம வருடாந்திர பலன்களை சொல்கிறோம். இப்போ மாத பலன், வார பலன் சொல்கிறது. வார பலன்கள் வாரத்தில் ஒரு வாரத்தில் 3 இடங்களுக்கு போகக்கூடிய சந்திரனை வைத்து, அதாவது ராசியை வைத்து சந்திரனுடைய மூமெண்ட்டை வச்சு வார பலன்கள், டெய்லி பலன்கள், தினசரி பலன்கள் சொல்லப்படுகின்றன.
மாத பலன்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறோமே, இதே குமுதத்திலேயே ஆங்கில மாத பலன்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த ஆங்கில மாத பலன்கள் எதனுடைய அடிப்படையில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் மாதத்திற்கு ஒரு தடவை மாறுறாரு. 22 நாட்களுக்கு 25 நாட்களுக்கு ஒரு முறை சுக்கிரனும் புதனும் மாறுவாங்க. 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை செவ்வாய் மாறுவார். ஆக இந்த 4 கிரகங்கள் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய மாதாந்திர கிரகங்களுடைய இயக்கத்தை வைத்து ஒரு 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு பொதுவான பலன்களை சொல்ல முடியும். ஆனால் வருட பலன்கள் என்பது வருடத்தில் ரொம்ப நிலைச்சு இருக்கக்கூடிய அமைப்பு. வருடம் முழுக்க ஒரு கிரகம் ஒரே ராசியில் இருக்கும்னா கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் அந்த மாதிரி இருக்கும். சனி 2.5 வருடத்திற்கு ஒரு முறை நிரந்தரமாக இருப்பார், ஒரு ராசியில் இருப்பார். 2.5 வருஷத்துக்கு ஒரு சனி பயிற்சி ஏற்படும். 1.5 வருஷத்துக்கு அப்புறம் ராகு கேது பயிற்சி ஏற்படும். 13 மாதங்கள் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை குரு பயிற்சி ஏற்படும். ஆக இந்த வருடாந்திர கோட்களை வச்சு தான் தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு போன்ற புத்தாண்டு பலன்கள் சொல்லப்படுகின்றன. இந்த வருஷம் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், தமிழ் புத்தாண்டு நடந்து ஒரு 40 நாட்கள்லேயே ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்குது. குருப்பெயர்ச்சியில் ஏதாவது விசேஷம் இருக்குதுங்களாயா? கண்டிப்பாக விசேஷம் இருக்கிறது. மிகப்பெரிய நல்ல ஒரு அமைப்பு, மிகப்பெரிய விசேஷம்தான். 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே மிகப்பெரிய உச்சம் என்கின்ற நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இப்போது கடகத்தில் உச்சம் என்கின்ற நிலையை அடைய போகிறார். இது ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றம். 12 ராசிக்காரர்களுக்குமே ஓரளவுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். ஆனாலும் ஒரு 3 மாதத்திற்கு பிறகு அப்படியே அதிசாரம் என்ற முறையில் அடுத்த ராசிக்கு போயிட்டு திரும்பவே கடகத்திற்கு வருவார். ஆயினும் பெரும்பாலான நாட்கள் இந்த தமிழ் புத்தாண்டு, பராபவ தமிழ் புத்தாண்டில் உச்சம் என்கின்ற அமைப்பில் அவர் இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய நல்ல மேன்மை. சனிப்பெயர்ச்சியின் அமைப்பின் அடிப்படையில் மீனத்திலேயே அவர் இருக்கிறார். காலபுருஷனுடைய இறுதி வீடு என்று சொல்லப்படக்கூடிய மீனத்திலேயே அவர் இருப்பது என்பது இந்த வருடத்தில், இந்த தமிழ் புத்தாண்டில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அடுத்த வருஷம்தான் சனிப்பெயர்ச்சி நடக்கிறது. ஆகவே சனிப்பெயர்ச்சி இதாக கிடையாது. டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி ராகு கேதுக்கள் இப்போது இருக்கக்கூடிய கும்ப வீட்டிலிருந்து மகர வீட்டிற்கும், ராகு கும்ப வீட்டிலிருந்து மகர வீட்டிற்கு வருகிறார், சிம்ம வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு கேது போகிறார் என்பது ஒரு மிகப்பெரிய யோக பலன். அதில் வேற பாருங்க, கேள யோகம் என்று சொல்லப்படக்கூடிய உச்சகுருவோடு கேது சேரக்கூடிய அருமையான யோகம் இந்த தமிழ் புத்தாண்டில் நிறைய பேருக்கு ஏற்பட போகுதுங்க. ஆக பணம் போன்ற வரவுகள் மிகப்பெரிய அளவில் நன்றாகவே இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு சென்ற ஆண்டை விட மிக நன்றாகவே இருக்கும் என்பதாகவே நிச்சயமாக இந்த தமிழ் புத்தாண்டில் எடுத்துக்கலாம். நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு பெரிய மன அழுத்தம் இப்போது விலகும், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன அழுத்தம் ஆரம்பிக்கும். எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்லதையே சொல்லிட முடியாது. உள்ளதையும் சில நேரங்களில் நிறைய இடத்துல சொல்லணும், கொஞ்சம் கொஞ்சம், அதாவது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்றதையும் சொல்லணும். இளைய பருவ மீனராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் பெரிய நல்லதுகள் நடக்காது. ஆனால் சோதனைகள் இருக்குமா? சோதனைகள்லாம் இருக்காது, அனுபவங்கள் இருக்கும். வாழ்க்கையில் மனுஷன் கஷ்டப்பட்டால் தான் சந்தோஷம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். சில அனுபவங்களை கசப்பான முறையில் கொடுக்கக்கூடியவர் தான் சனி. இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம், அதாவது ரேவதி நட்சத்திரத்திலேயே சனி பகவான் போவார். அவர் குருவின் பார்வைக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டார். சும்மா சொல்லிக்க வேண்டியதுதான். ஏதோ கொஞ்சம் 1 கிலோ செங்கல்ல அடிக்கிறத விட 1 கிலோ பூப்பந்தல் அடிப்பார். என்ன ரத்தம் வர்றதுக்கு பதிலாக ஊமகாயமாக வரும். மீனராசிக்காரர்களில் ஜென்ம நட்சத்திரத்தை ரேவதியை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்களுக்கு கொஞ்சம் பின்னடைவுகள் இளைய பருவத்தினர், ஒரு 30-40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று வரும். ஆக ரேவதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் அகலக்கால் வச்சிடாதீங்க, வேலையை விட்டுறாதீங்க. எந்த சூழ்நிலையிலையும் மேலதிகாரி அப்படி பண்ணுறார் இப்படி பண்ணுறார், எனக்கு இதுதான் முக்கியம், மானம் முக்கியம், ரோஷம் முக்கியம், அப்படி இப்படின்னு பண்ணிங்கன்னா பெரிய அளவில் கொஞ்சம் ஒரு மாதிரியான வேலை சார்ந்த விஷயங்கள். தொழிலில் தான் கல்யாணம்லாம் ஆகும், அதிலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. காதலில் கொஞ்சம் பிரேக்கப் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஒருவர் புரிஞ்சிக்க மாட்டீங்க, ஒருவருக்கொருவர் பிணக்குகள், இணக்கமில்லாத சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும். வேலையில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். இதெல்லாம் நான் சொல்கிறது இளைய பருவத்தினருக்கு மட்டும். 40 வயசுக்கு மேலே 50 வயசு எனக்கு ஆச்சு, ஒன்றும் நடக்காது, நல்லா இருக்கும். Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும்.